திவ்யா கள்ளச்சின்ற ஐடியில் இந்த திவ்யா அதாவது அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, மாஸ்டர்ஸ் இன் மைக்ரோபயாலஜி. ஆமாம், ஆனால் படித்ததுக்கான வேலை இல்லை அப்படின்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்மில் யார் அதிகமாக என்கேஜாக இருக்காங்க சொல்லுங்கள். அல்டிமேட் கோல் வந்துட்டு மானிட்டரி பர்பஸ், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஒரு ஆபாசத்தை ஆபத்தான விஷயத்தில் கொண்டு போய் முடிக்க வைக்கிறது. சைடு கேப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா? சோஷியல் சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் திவ்யா கள்ளச்சின்ற ஐடியில் இந்த திவ்யா அதாவது அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, மாஸ்டர்ஸ் இன் மைக்ரோபயாலஜி. ஆமாம், ஆனால் படித்ததுக்கான வேலை இல்லை அப்படின்றதுக்காக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய அப்யூசிவாகவும், அது இல்லாமல் அவங்களோட பாடியெல்லாம் தெரிகிற மாதிரி அண்ட் பேச்சுலேயும் ரொம்ப வல்கராக இந்த மாதிரி தான் யூடியூப்பில் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டு வந்தாங்க. இவங்க ஒரு குரூப்பாக, அதாவது அந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்த்தியை காணோம், கார்த்தியை நான் லவ் பண்ணேன், கார்த்தி என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த கார்த்தின்ற ஒரு கேரக்டர் வந்தது. அப்புறம் அவங்க தனியாக ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு அசிங்கமான வார்த்தைகள், அப்யூசிவான வார்த்தைகளை வந்து மீடியாவில் யூஸ் பண்ணி, அதுக்கு இதெல்லாம் தூய தமிழ் தான், இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் மீனிங் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் வந்துட்டு சித்ரா வந்துட்டு அவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஸோ இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியா நல்லது தான், அதாவது இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ, நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே ஒரு நல்ல பர்பஸ்க்காக, ஒரு தகவலை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காகவும், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் யார் அதிகமாக என்கேஜாக இருக்காங்க சொல்லுங்கள். 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்கள அதிகமாக மொபைலும் அண்ட் சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா டீனேஜில் இருக்கிறவங்களும், குழந்தைங்க அண்ட் அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்களும் தான் அதிகமாக மொபைல் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ்க்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன போஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான வீடியோஸை போஸ்ட் பண்ணணும், அவங்களோட ஸ்கில் டேலண்ட்ஸ் இல்லை, இன்ஃபர்மேட்டிவா இருக்குமா அந்த கான்டென்ட், இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதும் இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா அவங்களோட அல்டிமேட் கோல் வந்துட்டு மானிட்டரி பர்பஸ், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மேனியாக்குள்ளே தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இது எப்படி அவங்க குழந்தைங்கள அப்யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா பரவாயில்ல. குழந்தைங்களை வந்து என்ன சைல்டு லேபர், அந்த குழந்தைங்களை 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து வேலை பார்க்கறதுக்கு, அவங்க பிஸ்னஸ்ல யூஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து குழந்தை தொழிலாளியா அவங்களை யூஸ் பண்றதுக்கு கூட சட்டத்துல கைது செய்யற அளவுக்கு சட்டமெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் குழந்தைகளை பாலியல் தொந்தரவோ இல்லை பாலியல் தொழிலுக்கு யூஸ் பண்றதோ அதுவும் சட்டப்படி குற்றம் தான். ஸோ நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் நிறைய விஷயங்களை சூப்பர் டூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சடனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திவ்யா கள்ளச்சியையும், கார்த்தி, சித்ரா, இந்த மாதிரி 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போலீஸ் டிபார்ட்மெண்ட். சோஷியல் மீடியாவை தவறா யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலே போதும். ஏன்னா ஒரு பாப்புலாரிட்டி அடைஞ்சிடுறாங்க, நிறைய வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னாலே இந்த யூடியூபர்ஸ்க்கு என்ன ஒரு இது இருக்கும்னா, ஒரு ஹெட்வைட் வந்துடும், ஒரு ஈகோ சென்ட்ரிக் ஆயிடுவாங்க. நம்மளை யார் என்ன சொல்ல முடியும்னா யூடியூப் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ப்ரௌட் அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால எது நல்லது எது கெட்டதுன்னே அவங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ற ஸ்கில்ஸ் எல்லாம் போய் அவங்க மானிட்டரி பர்பஸ் எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கெட்ட வழியிலையும் தவறான வழிகள்லையும், அதுவும் குழந்தைங்களை யூஸ் பண்றது வந்து எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். ஏன்னா ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கூட, இருக்கிறவங்க கூட ஒரு திங்க் பண்ணுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இது எப்படி ஓவர் கம் பண்றது, இவங்க பண்றது தப்பு, நம்மள தப்பான வழியில யூஸ் பண்றாங்க, இது எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆனா குழந்தைங்கள மிரட்டுறது, உன்னை கொலை பண்ணிடுவேன், உன்னை வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தப்பா சொல்லிடுவேன், யாராவது லவ் பண்றாங்க, லவ் ஃபெயிலியர்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது, நீ லவ் பண்றல உங்க வீட்டுல போட்டு கொடுத்துருவேன், அதெல்லாம் திவ்யா கள்ளச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணது சித்ரா, சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அலிகேஷன்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லி அவங்களோட திவ்யாவோட ஃபோன் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது நிறைய ஆபாசமான வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி சோஷியல் மீடியால நிறைய பேர், பலூன் அக்கா, இவங்க வந்து என்ன மாதிரி விஷயத்துக்காக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த டிக்டாக் இலக்கியா, இவங்கெல்லாம் சோஷியல் மீடியால வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? வியூவர்ஸ் தான்.
நம்ம தான் அவங்கள லைக் போட்டு ஷேர் போட்டு நீங்க நல்ல கமெண்ட் போடுறீங்களோ கெட்ட கமெண்ட் போடுறீங்களோ அல்காரிதம் படி யூடியூப்ல கமெண்ட்னு வந்துச்சுனாலே அந்த வீடியோவை பூஸ்ட் பண்ணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம கமெண்டே போடாம லைக்கும் கொடுக்காம நம்ம ரியாக்டே பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலே அவங்க ஓகே நமக்கு எதுவுமே வரல, வேற பொழப்ப பார்த்து போகலாம், வேற ஏதாவது வேலைக்கு சேர்ந்து நம்ம காசு சம்பாரிச்சுக்கலாம்னு அவங்களே போயிடுவாங்க. ஆனா அதுலயே நம்ம கமெண்ட் போட்டு நம்ம அவங்கள கலாய்க்கிறதா நினைச்சிட்டு அவங்கள நம்ம மேலே ஏத்தி விட்டுறோம். சைக்கலாஜிக்கலி இப்படி அவங்க உருவாறாங்க இல்லையா, இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுங்களா? பிரிடேட்டரி பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு விஷயத்த மேனிபுலேட் பண்றது, நார்சிஸ்டிக்கா பிஹேவ் பண்றது, டார்ச்சர் பண்ணி, அதாவது அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க மற்றவங்கள நிறைய விஷயங்களை டார்ச்சர் பண்ணியும் அவங்கள எப்படியெல்லாம் அப்யூசிவா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களோட தேவைக்கு மற்றவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான பிஹேவியரிசம் எப்படின்னா, சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சின்ன வயசுல இருந்தே ஒரு நெகட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்ந்துருப்பாங்க. உங்க பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இந்த மாதிரிலாம் கூட இவங்க இப்படி பொழைக்கிறாங்களே, அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணா என்ன தப்பு அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு மைண்ட்ல ஆழமா இருந்திருக்கும். அது அவங்க பெரியவங்க ஆக ஆக அதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி மென்டாலிட்டியில இருப்பாங்க. அண்ட் பர்சனாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கிறவங்க ஹிஸ்ட்ரியாட்டிக் பர்சனாலிட்டி ட்ரெய்ட். அவங்களோட பாடி பார்ட்ஸை பப்ளிக் பிளேசஸ்லயோ இல்லை வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஒரு காமனரா இருக்கிறவங்களுக்கோ இல்லை எல்லா யூடியூபருமே கேமரா கான்சியஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸிங்ல இல்லை அவங்க பேசுறதுல இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கான்சியஸா தான் இருப்பாங்க. ப்ரெசன்டேஷன்ல அவங்க நீட்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான் 90% ஆஃப் பீப்புளுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்கும். ஆனா ஒரு ஃபியூ பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே வந்து அவங்களோட பாடியை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதாவது லைக் லோ நெக் ட்ரெஸ் பண்றது, ரொம்ப ஹிப்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்றது. ஸோ அவங்களோட, அதாவது பொண்ணோ ஆணோ ரெண்டு பேருமே அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து எது ஹைலைட்டடா இருக்கோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா காட்டணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து அவங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரொவகேட்டிவான வேர்ட்ஸ். ஸோ அவங்களோட பேசுற வேர்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கராகவும் டபுள் மீனிங்கா இருக்கிறதாவும் ஆடியன்ஸை செட்யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். அதுல டீசெண்டா பேசுறவங்களும் இருக்காங்க அண்ட் ஓப்பனா இன்டீசெண்டா பேசுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்களை வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணுது. வீடியோஸ் பாப்பப் ஆகும்போதோ இல்லை காமெடி ஃபன் அப்படின்னு சொல்றதுனாலயோ இல்லை இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து குழந்தைங்க மனசுல இருந்துருது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளும் இந்த மாதிரிலாம் பேசலாம். நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த ஜனகணமனவே வந்துட்டு வளர்ற மாதிரி மாத்தி மாத்தி தப்பு தப்பா பேசுறது, அப்புறம் இந்த சண்டே மண்டே இதெல்லாம் வந்துட்டு தப்பா வந்துட்டு அவங்க சொல்றது, ப்ரொனவுன்ஸ் பண்றது, இதை நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. நிறைய பேர் இதை வந்து சிரிச்சுட்டு ஃபன்னா இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபன்னா இருக்கு, ஃபன்னுக்காக ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியே ஒரு ஆபாசத்தை ஆபத்தான விஷயத்துல கொண்டு போய் முடிக்க வைக்கிறது சோஷியல் மீடியா தான், மக்கள் தான், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதை நம்ம ஸ்கிப் பண்ணணும், எதை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஒரு கான்டென்ட், ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஏற்கனவே ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு 1008 பிரச்சனை. ஸோ அதில் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியரல் இஷ்யூஸை ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து கொடுக்குற நபர்களை இம்மீடியட்டாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது நல்ல விஷயம். இதை நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், இல்லை டியூஷன் போகும்போது, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது வேற ஏதாவது பாலியல் தொந்தரவுகள் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா இம்மீடியட்டா அதை காது கொடுத்து கேளுங்க. இன்ஸ்டெட் நீங்க வந்து அபியூசர்ஸை விட்டுட்டு அந்த விக்டிம் சொல்லுவாள்ல, இதை வெளியில சொல்லாத, அசிங்கம், கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வாயை அடைக்க பார்க்காதீங்க. காது கொடுத்து அவங்க சொல்ற பிரச்சனைகளை கேட்டா இன்னும் மேலும் மேலும் அவங்க வந்துட்டு வேற ஏதாவது மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள மேனிபுலேட்டர்ஸா பார்க்காதீங்க. சின்ன க்ளூ உங்க குழந்தைங்க வந்து சொல்றாங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத டீடைல்டா நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை, see you.